சொல்ற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்களுக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேன். ஒரு பேர் வச்சு கொடுங்க. ம் ம் தாங்க. ம் என்னங்க வாங்கண்ணே. என்ன தம்பி வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு ஏதோ இருக்கு? போயிட்டு இருக்குண்ணே. சரி ஓகே, ஒரு செவல் நீ வெட்டு. சரிண்ணே. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. எஸ். இத புடிங்க. ஸ்டால் பாத்துக்கோ, நான் வரேன். ம் தாத்தா இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. இந்த ஸ்டிக்கர் நான் புடிச்சுக்கிறேன். சரிங்கம்மா. நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. நல்லதுங்கம்மா. ஆ. ஸ்டாப் ஸ்டாப். வாங்க வாங்க, இங்க மேல அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. தண்ணி ஏதாவது வேணுமா? குடிக்கிறீங்களா? கொடுங்கம்மா. கொண்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. இத வரேன் இரு. தாத்தா தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, ஓபன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படியே குடிங்க. குடுங்க. தண்ணி பாட்டில இப்படி ஓரமா வச்சிருக்கேன், புடிச்சுக்கோங்க. சரிங்கம்மா. அப்புறம் இந்தாங்க, பிஸ்கெட் சாப்பிடுங்க. நான் பிரிச்சு தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சாப்பிடுங்க. சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன சார்? இல்ல, போன தடவை பார்த்தப்போ ஏமாத்தி வாட்சை வித்துட்டு இருந்தீங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா ஒரு வயசானவருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அத பார்த்ததும் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சுங்க. உங்களுக்கு ஒரு வாட்சை வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அது எதுக்கு உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க. 500 கிடைக்கும். சரி, அப்போ ஒரு 4 செட் வாட்ச் கொடுங்க. அன்னைக்கு வாட்ச் மேல நம்பிக்கையே இல்லாம பேசிட்டு போனீங்க. இன்னைக்கு என்னடானா 4 செட் வாட்ச் வேணும்ங்கறீங்க. நீங்க அந்த வயசானவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுல நான் மெல்ட் ஆயிட்டேன். அதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இத வாங்குறேன். தர்மம் பண்றீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஹெல்ப் தான், அவ்வளவுதான். அப்படி யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாங்க. இந்த வாட்சோட ரியல் வேல்யூ தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வந்து இங்க வாங்கினாலே எனக்கு போதும். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொன்னேன். என் வாட்சை எனக்கே விளக்குறியா? என்ன இவன் இப்படி சிரிச்சுக்கிட்டே போறான்? மூஞ்சிய முகரையும் பாரு, நமக்குன்னே வந்து வாய்க்குதுங்க.
பவித்ரா இங்க வா இங்க வா இங்க வா. என்ன சூர்யா? என்ன? யார் வந்திருக்கான்னு பாரு. ஏய் மாமா. ஏய் பவி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவருக்கு நம்ம அப்பான்னு தெரிஞ்சிடுச்சுன்னு தெரியக்கூடாது. ஆமால. சூர்யா இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. நம்ம அன்னைக்கு மாதிரியே தெரியாத மாதிரியே 2 பேரும் நடிப்போம். சரி சரி சரி, நீ போய் சில்லுன்னு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஐயா வாங்க. ஐயா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னையா அப்படி பாக்குறீங்க? உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சுல்ல, அதான். நான் கடைக்கு போன தடவை வந்துட்டு போய் 2 வாரம் இருக்கும்ல. இருக்கும்யா. ஆமா, பவித்ரா எங்க? பவித்ரா பவித்ரா தானே உன் சம்சார பேரு? ஆமாங்கய்யா. பவித்ரா பவித்ரா இங்க பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. அதோ வந்துச்சு சூர்யா. பார்த்து பார்த்து. வாங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நேத்து நான் இங்க வந்திருந்தேன். நீ ஏதோ கீழே விழுந்துட்டதாவும் உனக்கு அடிப்பட்டதாகவும் சொன்னாங்களே. ஆமாங்கய்யா. பக்கத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அங்க கால் தடுக்கி விழுந்துட்டேன். என்னம்மா, புள்ளத்தாச்சி புள்ள வயிற்றுல குழந்தை இருக்கும்போது பார்த்து நடந்துக்க வேணாமா? இந்த மாதிரி நேரத்தில் வெயிட் தூக்கூடாதுல்ல? ஏப்பா சூர்யா, உன்னை நம்பி தானே வந்திருக்க அந்த புள்ள. அந்த புள்ளைய நல்லபடியாக பார்த்துக்க வேணாமா? ஐயா, அவரு பொறுப்பா தாங்க ஐயா பாத்துக்கிறாரு. நான் தான் சும்மா இருக்க வேண்டாமேன்னு தண்ணி எடுத்துட்டு வந்தேன். தப்புமா. இந்த மாதிரி நேரத்தில் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்யணும். ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்கய்யா, நான் இனிமே கவனமா இருக்கேன். அப்புறம் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் தீர்த்தமும் பிரசாதமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மருமகளும் முழுகாமத்தான் இருக்கா. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வாங்கிட்டு வந்தது. நீயும் பார்க்கறதுக்கு என் மருமகளாட்டுமே இருக்கு. இந்தா, இதை வச்சுக்க. உனக்கும் நல்லபடியா சுகப்பிரசவமாகும். வச்சு விடு. ஐயா, நீங்களே வச்சு விட்டுருங்களேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, புள்ளத்தாச்சி புள்ள அவசரப்பட்டு குனி எல்லாம் கூடாது. ஆமா, நீ கீழே விழுந்தது, உனக்கு அடிப்பட்டது, இதெல்லாம் உங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா? இவங்க அம்மா அப்பா ஊர்ல இல்லைங்கய்யா. எங்க அம்மாவுக்கு தெரியும், ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்பா,
உங்க அப்பாவுக்கு உன் மேல அவ்வளோ கோபமா? இந்த மாதிரி நேரத்தில் கூட உங்க அப்பா மனசரிங்க வர மாட்டாரா? அவ்வளோ கல்லெஞ்சிக்காரரா? சச்சா, அப்படிலாம் கிடையாது. என் மாமனாருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் ஏதாவது செஞ்சிருப்பாரு. நேரா வரலன்னா கூட எனக்காக ஒரு நிமிஷம் கண்மூடி பிரார்த்தனையாவது பண்ணிருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஐயா, என்ன சாப்பிட்றீங்க? இப்ப நான் சாப்பிட வரலப்பா. எனக்கு லேசா நெஞ்செரிச்சலா இருக்கு. வேணாம். ஐயா, நீங்க ஏலக்காய் போட்டு ஒரு கருப்பட்டி காஃபி குடிச்சீங்கன்னா நெஞ்சரிச்சல் எல்லாமே சரியா போயிடும். பவித்ரா, ஐயாக்கு ஏலக்காய் போட்டு ஒரு கருப்பட்டி காஃபி எடுத்துருவாங்க. ஐயா, பாத்துமா. ஐயா நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இது வந்துருச்சு. பார்த்து பார்த்து. இந்தாங்கய்யா. சூடா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா? சூர்யா, சொல்லு. நீயே சொல்லு. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பவித்ராக்கு வர வெள்ளிக்கிழமை சீமந்தம் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் வரணும். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் அதை நடத்தி கொடுக்கணும். உங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுக்கலாமே. நாங்க போய் கூப்பிட்டோங்கய்யா. ஆனா அப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பா அவ்வளவு கட்டாயமாவே சொல்லிட்டாரா? அவர் அப்படி சொன்னதுனால எங்களுக்கு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. அவர் மனசு காயப்படுற மாதிரி நாங்க நடந்துக்கிட்டதுனால அவர் அப்படி சொன்னாரு. அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோங்கய்யா. அது மட்டும் இல்லாம அவர் எங்களை கோவத்துல வெளியே அனுப்புனதுனால தான் இன்னைக்கு எங்களுக்குன்னு நாங்க ஒரு கடை வச்சு அதுல நான் இப்போ ஒரு முதலாளியா உட்கார்ந்துருக்கேன். நான் இப்படி சுயமா போராடி இப்படி ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது தான் எங்க அப்பாவோட விருப்பமும் கூட. அதனால நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எங்க அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்க அப்பா உங்க ரெண்டு பேர்ட்டையும் கடுமையா நடந்தும் கூட உங்களுக்கு அவர் மேல கோவமே இல்லையா? அவர் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரி, நான் கிளம்புறேன். ஐயா, சீமந்தத்துக்கு வருவீங்களா ஐயா? அன்னைக்கு நான் ஊர்ல இருப்பேனான்னு எனக்கு தெரியாதுமா. அதனால நீங்க என்ன எதிர்பார்க்க வேணாம். நான் கிளம்புறேன். பார்த்து.
வரமா ஆ. வரம்பா. சரி. மாமா மனசுக்குள்ள ஆசையும் பாசமும் அவ்வளோ ஒளிஞ்சிருக்கு சூர்யா. நீ அன்னைக்கு சொன்னது உண்மைதான் பவித்ரா. வீட்டுக்கு போனப்போ நம்ம கிட்ட பொய்யா நடிச்சிருக்காரு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு. ஆ, எனக்கு என்னமோ ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட மாமா தான் வந்துட்டு போயிருப்பாரோ. பவித்ரா கூட வாங்கன்னு சொல்லிட்டா நம்மளோட உழைப்பை நிறுத்திடுவோமோன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது பவி. ம். ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு சூர்யா. அவரே நம்மளை தேடி வந்து இவ்ளோ அக்கறை காட்டுறது இருக்குல்ல. வீட்ல அவரோடயே இருந்தாலும் கூட இதெல்லாம் கிடைக்காது. மாயா ஆர் மலர். வேலுச்சாமி பொன்னி. இந்த 3 பேரு தான் நினைச்சா புதுசா ராஜாராம் கேரக்டரும் உள்ள வருது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, நம்ம எதுக்கு குழப்பிக்கணும்? நம்ம டார்கெட் வேலுச்சாமி தான். ஸ்ட்ரெயிட்டா அவரே அட்டாக் பண்ணுவோம். வேலுச்சாமி, நானே இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுல நீ உன் மருமகனை விட்டு என்னையும் என் நம்பரையும் ட்ரேஸ் பண்றியா? மிஸ்டர் வேலுச்சாமி, சௌக்கியமா? நீ அந்த பொண்ணு தானம்மா? அதே பொண்ணுதான். உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்ச பொண்ணு. சொல்லுமா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணும்? எதுக்காக டெய்லி ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்னடா இது? போன தடவை ஃபோன் பண்ணப்போ பம்புனாரு, இப்போ இவ்ளோ தெனாவட்டா பேசுறாரு. குளிர் விட்டுருச்சோ? என்ன வேலுச்சாமி, ரொம்ப தெனாவட்டா பேசுறீங்க. பயம் போயிடுச்சா? நான் ஸ்ட்ரெயிட்டா போய் உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லட்டுமா? ஏம்மா, மாயாவுக்கும் எனக்கு என்ன உறவுன்னு பூச்சாண்டி கட்டுறியா? என்ன உறவு நீயே சொல்ல. என்னாச்சு இந்த ஆளுக்கு? இந்த ஆளை மிரட்டி என்ன உறவுன்னு நாம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இந்த ஆளு பதிலுக்கு நம்மள மிரட்டுறாரே. மிஸ்டர் வேலுச்சாமி, உங்களை ஊர்ல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ஊர்ல மாயாவை பார்த்தது, மாயாவை தேடி மாயா ஆபீஸ்க்கு போனது, மாயா கிட்ட கை கூப்பி நடுங்கி பேசினது எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருமா, நான் மாயாவை பார்க்க வந்ததெல்லாம் உண்மைதான். என் பொன்னியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு. 2 பேருக்கும் பிசினஸ் ரீதியா பழக்கம் இருக்கு. 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டையும் இருக்கு. அந்த சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம், அதையெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதுன்னு பேசுறதுக்காக அங்க வந்தேன். அதனால ஏதாவது உறவு இருக்குன்னு அர்த்தமா? சரி, தெரியும்னு சொல்றிய, என்ன தெரியும் உனக்கு? என்ன உறவு எங்களுக்கு இடையில? நீ தான் சொல்ல. ஓஹோ, இவ்ளோ தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? எங்க இருந்து வந்த தைரியம் இது? உங்க மருமக மிஸ்டர் ராஜாராம் கொடுத்த தைரியமா? அவரு சொல்லி கொடுத்த விஷயத்த கிளிப்பிள்ள மாதிரி தான் சொல்றீங்களே. நம்ம
மருமக ராஜாராம் சொன்ன விஷயத்தையெல்லாம் கரெக்டாக சொல்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன வேலுச்சாமி, ராஜாராம் பேரை சொன்ன உடனே அமைதியாயிட்டீங்க? ராஜாராம் கிட்ட சொல்லி என் ஃபோன் நம்பர் எல்லாம் ட்ரேஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. நீங்க சொன்ன உடனே உங்க மருமகனும் வேக வேகமா நான் யாரு, எங்க இருந்து பேசுறேன்னு தேடுறாரு. இந்த உண்மை தெரிஞ்சவங்க மேல அவ்வளோ பயமா வேலுச்சாமி? இந்த பாருமா, சும்மா உண்மை தெரியும்னு என்னை பயமுறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. தைரியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா உனக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை நேரடியாக என்கிட்ட வந்து சொல்லு. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் மிஸ்டர் வேலுச்சாமி? நான் நேர போய் பொண்ணுகிட்டே இந்த விஷயத்த சொல்றேன். இல்ல மலருங்கிற பேர்ல இருக்காங்களே மாயா, அந்த மாயா கிட்ட சொல்றேன். எனக்கு சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? என்ன சொல்லட்டுமா? பூஜா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது மேடம், அது வந்து உனக்கு எதுக்கு இப்படி வேர்க்குது? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அது மேடம், அதுவும் இல்லாம யார்கிட்டயோ கொஞ்சம் குரலை மாத்தி பேசின மாதிரி இருந்துச்சே. கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால குரல் மாறி இருக்கு மேடம். அதெல்லாம் சரி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் அம்மாவுக்கு ஒருத்தன் பணம் தரணும் மேடம். பணம் தராம ஏமாத்திட்டு இருந்தான். அதான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அதுக்கு மாயான்னு ஏன் பேரை யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சே. அது உங்க பேரை சொல்லி மிரட்டினா பயப்படுவான்னு உங்க பேரை யூஸ் பண்ண மேடம். பூஜா, இங்க பாரு, பொன்னி உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துனப்போ நீ தங்கறதுக்கு இடமே எதுவுமே இல்லாம இருந்த. அதுவும் இல்லாம எனக்கும் உனக்கும் ஒரே எதிரி அந்த பொன்னி. அதனால நீ எனக்கு யூஸ் ஆவேன்னு தான் உன்னை என் கூட வச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன யூஸ் பண்ணிட்டு போலான்னு நினைக்காத. இன்னொரு தடவை என் பேரை யூஸ் பண்ணி வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? புரியுது மேடம், இனிமே பண்ண மாட்டேன். எனக்கே ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. இருக்கிறது பத்தாதுன்னு நீ எனக்கு புதுசா எதுவும் பண்ணி வைக்காத. உன் பேரை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கல மாயா. உன் பேரை எப்படி அழிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அழிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறேன். இரு சின்ன தம்பி, ஸ்டாண்டு. இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்திருக்கியே? இதுவே லேட் ஐசம்மா. பவி தங்கச்சிக்கு சரியான உடனே ஓடி வந்திருக்கணும். ஏன் அப்படி? ஐசம்மா, மனுஷங்க கிட்ட நம்ம வாங்கின கடனை கூட கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கலாம். ஆனா ஆண்டவன் கிட்ட வச்ச நேர்த்தி கடன் இருக்கே, அதை மட்டும் உடனே அடைச்சிடணும். பவித்ரா தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம ஆயிட்டா ஓடி வந்து வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் ஐசம்மா. ஓ, அழக குத்துறேன்னு சொன்னீங்க, அதுவா? ஆமாம்மா. சரி சரி. என்ன வேணும்பா? அக்கா, அழகு குத்த வேல் கொடுங்களேன். அதை கொடுங்க.
அம்மா அப்படியே 2 முழம் பூ கொடுங்களேன். இல்ல இல்ல கவர்லாம் வேணாம், கையிலேயே கொடுத்துருங்க. எவ்வளோ ஆச்சுமா? 50 ரூபா கொடுப்பா. இந்தாங்க. ம். இந்தாங்க ஐசம்மா, வச்சுக்கங்க. எனக்கா? அதுவும் இவ்ளோ பூ வாங்கியிருக்க? இவ்வளோவா? நான் பூவே வச்சுக்க மாட்டேன் சின்ன தம்பி. ஐயோ ஐசம்மா, தலையில பூ வைக்க மாட்டேன்னு சொல்ற முத பொண்ணு நீங்க தான். இந்தாங்க, இந்த பூவை வச்சுக்கங்க. ஐயய்ய, பூ கூட வைக்க தெரியலையா? என்ன பொண்ணுங்க நீங்க. சரி கொடுங்க, நானாச்சும் வச்சு விடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். ஐசம்மா கொடுங்கம்மா, நானே வச்சு விடுறேன். ஆஹா வேண்டாம் வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். அட கொடுங்க கொடுங்க. கொடுங்கம்மா ஐசம்மா. சரி வச்சு விடு. திரும்புங்க. அப்படியே எங்க குலசாமி செண்பகவல்லி அம்மா மாதிரியே இருக்கீங்கம்மா. என்ன 2 பேரும் காதல் ஜோடிங்களா? நல்லா இருங்க. காதல் ஜோடியா? இப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய காதல் ஜோடிங்க வராங்க. அட நீங்க என்னம்மா, ஒரு பொண்ணுக்கு பூ வைக்க தெரியல, பூ வச்சு விட்டா உடனே காதலா? மா, இவங்க என் பாஸோட தங்கச்சி. நான் அழகு குத்த வந்திருக்கேன், அவங்க என் கூட துணைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கம்மா. ஓ அப்படியா? ஆமா ஆமா. ஆனா எனக்கும் ஜோடி இருக்கு. நான் வேலை செய்யும் போது எப்பயுமே ஒரு துண்டை தோல்ல போட்டிருப்பேன். என் மேல இருக்கிற ஆசையில அந்த துண்டை ஒருத்தி களவாண்டு போயிட்டா. என் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா தோல்ல போட்டிருந்த துண்டை எடுத்துட்டு போயிருப்பா. அவ யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தம்பி விளையாட்டா பேசுது. ஆமா, சின்ன தம்பிக்கு எல்லாமே விளையாட்டு தான். விளையாட்டு இல்லம்மா, உண்மையத்தான் சொல்றேன். அந்த பொண்ணை கூடி சீக்கிரமாவே நான் கண்டுபிடிச்சிருவேன். அதை கண்டுபிடிச்ச உடனே இதே கோயிலுக்கு கூட்டு வந்துடுறேன். என்னம்மா? இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. போங்கம்மா, போயிட்டு வா. சின்ன தம்பி, ஏதோ வேண்டுதல்னு வாங்கினியே, இதோ இதெல்லாம் இந்த உண்டியல்ல தானே போடணும். ஐயோ ஐசம்மா, இதெல்லாம் உண்டியல்ல போறதுக்காக நான் வாங்கல. நாக்க நீக்கி அது அந்த வேலை குத்திட்டு கோயிலை சுத்தி வரணும், அவ்வளவுதான். சின்ன தம்பி, அதெல்லாம் வேண்டாம். என்ன இது, இவ்ளோ கஷ்டமான விஷயத்த இவ்ளோ சுலபமா சொல்ற? ஐசம்மா, அந்த ஆண்டவன் முன்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. தங்கச்சி பட்ட கஷ்டத்தை விடவா இது பெரிய கஷ்டம்? அவங்க கஷ்டத்தை இறக்கி வைக்கத்தானே இந்த மாதிரி எல்லாம் அழகு குத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். காரியம் நடந்து முடிஞ்சதும் பின்வாங்க கூடாது ஐசம்மா. எங்க அம்மா கூட கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ஆனா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதே இல்ல. வேண்டாம் சின்ன தம்பி. சாமிக்கு வேண்டிக்கிட்டு நாம செய்யற எதுவுமே நமக்கு ஒரு சின்ன வழியை கூட கொடுக்காத ஐசம்மா. நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க.
வேற ஏதாவது காஸ்ட்லியான காணிக்க போடலாம். அண்ணங்கிட்டயும் கேட்போம். ஐசம்மா, தப்பு தப்பு, கண்ணத்துல போட்டுக்கோங்க. சாமியை நம்பாமையே இருக்கவங்கள பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா நம்மள மாதிரி நம்பிக்கை உள்ள ஆட்கள்லாம் அவர்கிட்ட சரியா நடந்துக்கணும். இப்படி பேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு சாமி ஒன்றும் வியாபாரி இல்லம்மா. முருகா, அறியாத பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிருப்பா. வாங்க வாங்க வாங்க. தம்பி தம்பி, குளிச்சிட்டு சட்டையை மாத்திட்டு வா. சரிங்க, மாத்தது அப்புறம் அப்படியே பார்த்துக்கலாம். ஆகட்டும். சரி. இந்தாங்கம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாழ்க்கை முழுக்க என் பாட்டி மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு தங்கச்சி குடும்பம்னு ஒன்று சேர்ந்துருக்கு. வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆயுசுக்கும் அவங்க நல்லா இருக்கணும். இதை தவிர எனக்குன்னு எந்த ஆசையோ வேண்டுதலோ இப்போ கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. பாத்துருங்க. ஏமா, அதான் பூஜையை முடிச்சுட்டு பூசாரி நம்ம வீட்டுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு போவாரு. அப்புறம் எதுக்குமா கோயிலுக்கெல்லாம் வந்துக்கிட்டு? டேய், இது என்ன சூப்பர் மார்க்கெட்டா? வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டா திரும்பி அங்க போக வேணாம்னு சொல்றதுக்கு? சரி சரி, ஆனா இந்த எக்ஸாம்பிள் சுத்தமா செட் ஆகல. சந்துரு, இங்க பாரு, அடிக்கடி நம்ம சாமியை வந்து பார்த்து நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க காதுல போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லனா அவங்க நம்மள மறந்துடுவாங்க. ஏன்னா உலகத்துல நம்ம மட்டும் இல்லையே, நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா சந்திரு, இனிமே தான் நீயும் ஸ்வேதாவும் எக்ஸ்ட்ராவா சாமியை வேண்டிக்கணும். இந்த உலகத்தையே பார்க்காத ஒரு உசுறு ஸ்வேதா வயிற்றில் வளருது. அதனால இனிமே எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பூஜை பண்ணாலும் நல்லது தான். நான் கூட ஓரளவுக்கு தான் கும்பிடுறேன். ஆனா சந்துரு தான் முழு நேர பக்தன் ஆயிட்டான். குழந்தைக்காக அப்படியே மாறிட்டான். பொதுவாகவே கல்யாணம் ஆனா ஓரளவு மாறிடுவாங்க. அது குழந்தை பிறந்தா ஒரேடியா மாறிடுவாங்க, முழு மனுஷனாவே மாறிடுவாங்க. ஹலோ ராஜாராம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பொன்னி மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இது என் சின்ன பையன் சந்துரு. வணக்கம் சார். அது என் மருமக ஸ்வேதா. உங்க கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போயிடுச்சு. இவர் சென்னை மென்ஸ் கிளப்ல செக்ரட்டரியா இருக்காரு. ஆமா சார். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய். நீங்க உள்ள போயிருங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிங்க, அப்ப நாங்க முன்னாடி போறோம். நான் சீக்கிரம் வந்துடுவேன். சரிங்க சார். வா உள்ள இருங்க. அப்புறம் ஜெகதீஷ், அப்புறம் சார், நம்ம பார்த்து ரொம்ப பிஸியா இருப்பீங்க. நாளாச்சு.
ஐசு, கோயில்ல உட்காந்து என்னடி யோசிக்கிற? யோசிக்கலடி, குழப்பம். குழப்பம் தீக்கிற இடம் தானே கோவில். அங்க வந்தா உனக்கு குழப்பமா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதில்ல. இப்போ ஏன் சிந்தனை முழுக்க சின்ன தம்பி மேலதான். அப்படி சொல்லு. அதுக்கு பேரு குழப்பம் இல்ல. அப்புறம் காதல். அப்படின்னா உடனடியா சொல்ல முடியல. அப்படிதான் ஆரம்பிக்கும். அவ மேல காதல் வர்றதுக்குன்னு 1000 காரணங்கள் தேடும். இல்லடி, அவன் ரொம்ப நல்லவன், யதார்த்த குணம். யாரு மனசுக்குள்ளேயும் சட்டுன்னு இடம் பிடிச்சி உட்காந்துக்கிறான். கள்ளம் கபடம் இல்லாத மனசு. என் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அழகு குத்தி தன்னை எவ்வளவு வருத்திக்கிட்டான் தெரியுமா? அடடடடா. அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? நீ சொன்னியே காதல், தாராளமா அதை செய்யறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன் தான் அவன். அப்புறம் என்ன தயக்கம்? சொல்லிடு. இல்ல, வீட்ல இருக்கவங்க கிட்ட சம்மதம் வாங்கணும். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு தான் சாமி கிட்ட ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி மாறிட்டேன். போதுமே, இந்த உறுதியான மனசு போதும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. கடவுளே, என் உறுதி மட்டும் போதாது, உன் உதவியும் வேணும். ப்ளீஸ். எங்கே போனாங்க இந்த ஐஷம்மா? இன்னும் ஆளையே காணோம். ஃபோன் பேசிட்டு வரேன்னு தானே போனாங்க. சரி, ஒரே ஒரு செதற தேங்காய் உடைக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நம்மளே உடைச்சிட்டு வந்துடுவோம். முருகா, இந்த ஸ்விம்மிங் பூல் கான்ட்ராக்டு, டென்னிஸ் கோர்ட் மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் ஒரு பக்கா டீம்கிட்ட கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா போன தடவை எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த தடவை சரியாக பண்ணிடலாம் சார். ஓகே, உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். உள்ள எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன். சரிங்க சார். அப்புறம் வெயிட் பண்ணுவாங்க, கிளம்புறேன். அப்பனே முருகா, எல்லாம் நன்மைக்கே நடக்கணும்ப்பா. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூட. அறிவில்லை சார். நீயா சார், என்ன தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு என்ன காயப்படுத்தலான்னு பாக்குறியா? ஆளுங்க வர்ற இடம் தேங்காய் உடைக்க கூடாது. அறிவு உனக்கு? சார், எனக்கு எப்படி சார் நீங்க வர்றீங்கன்னு தெரியும்? நான் பேசாம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைக்கிறேன். என்ன போய் சட்டையெல்லாம் பிடிச்சு அடிக்கிறீங்க? அன்னைக்கு நல்லா பேசுறேன், இன்னைக்கு என்னமோ வாய் வராத மாதிரி நடிக்கிற. எதுக்குடா இங்க வந்த? என்ன விஷயமா வந்த? நான் இந்த கோயிலுக்கு வரேன்னு தெரிஞ்சே வந்திருக்கேன். சொல்றா. ஐயோ சார், நீங்க இங்க வரீங்கன்னே எனக்கு தெரியாது சார். இந்த சாமி எங்க குலதெய்வம் சார். சாமி கும்பிடுறதுக்கு தான் சார் வந்தேன்.
என்னடா கதை விடுறியா? இல்ல சார். கரெக்டா நான் வர்ற நேரத்துல தேங்காய் உடைப்ப அது என் நெத்தியில படும். யார நம்ப சொல்ற? இல்ல சொல்ற. எதுக்கு வந்த? சார், நான் தேங்காய் உடைக்கிற பக்கம் நீங்க வந்துட்டு என் மேல ஏன் சார் பழி போடுறீங்க? ஓ, இது நீங்க தேங்காய் உடைக்கிற இடமோ? இது உங்க இடமா? உனக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்களா? டேய், தேங்காய் உடைக்க தான் கோயில்ல ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்கல்ல, அங்க போய் உடைக்க வேண்டியதானே. இங்க இருக்கடா உடைச்ச? டேய், ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கேன். சும்மா விட மாட்டேன். சார் 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 ஐயா என்னங்க ஆச்சு? பாருங்க சாமி, வர்ற வழியில தேங்காய் உடைக்கிறான். என் மூஞ்சில பட்டுச்சு, இதே கண்ணுல பட்டு கண்ணு போயிருந்தா என்ன ஆகுது? என்ன தம்பி இதெல்லாம்? சார், கோயில்ல தேங்காய் உடைக்க தானே சார் செய்வாங்க. நீங்க தான் சார் பார்த்து வரணும். நீங்க பார்க்காம வந்துட்டு என்னைய சார் அடிக்க வரீங்க? பாத்தீங்களா சாமி, தேங்காய் உடைச்சதும் உடைச்சிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான்னு. சரி விடுங்கய்யா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சிருங்கய்யா. தெரியாம பண்ணல சாமி, இவன் நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சு வேணும்னே தான் பண்ணிருக்கான். முன்பகையை மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணிருக்கான். எல்லாமே உங்க கற்பனை சார், எதுவுமே உண்மை இல்ல சார். ஏய், வாங்கிட்ட கற்பனையா பேசி எனக்கு என்னடா ஆக போகுது? சார் வேணாம் சார், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சார். இப்படியெல்லாம் பேசாதீங்க சார். ஐயா, கோயிலுக்கு வந்துட்டு எதுக்குங்க ஐயா பிரச்சனை? அவர் ஏதோ ஒரு புத்தியில பண்ணிட்டாரு. நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. பாரு, கோயில்னால பேசாம விட்டுட்டு போறேன். வெளியில எங்கேயும் மாட்ட மாட்டேன், தூக்கி உள்ள வச்சிடறேன். திருட்டு. என்ன தம்பி இதெல்லாம்? அவர் தான் ஏதோ சொன்னாருன்னா நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. சரி போ தம்பி. யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த முருகன் தான் இவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தணும். இப்படியா இவரு தேடி தேடி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்? என்ன நடக்குது? அம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சாமி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, அவர் வந்தோன்னா ஆரம்பிச்சிடலாம். என்னங்க இவ்வளவு நேரம்? கோயிலுக்கு வந்துட்டு நீங்க பிஸியாவே இருக்கீங்க. ஒன்றும் இல்லைப்பா, வழியில் ஒரு கிளைண்ட்டை பார்த்தேன். நல்ல வேளை அவர் என்ன பார்த்தாரு. இதே உங்கள் அம்மாவை பார்த்துருந்தா அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க, நாம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். ஸ்வேதா, சந்துரு, இது உங்களுக்கான ஸ்பெஷல் பூஜை. நீங்க தான் நல்லா வேண்டிக்கணும். கண்டிப்பாமா. இங்க பாரு ஸ்வேதா, இந்த மாதிரி ஆம்பியன்ஸை நம்ம குழந்தைக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போதான் 2 பேரும் சேஃபா இருப்பீங்க. ஓகேவா? பூஜை ஆரம்பிச்சிடலாமாமா? ஆரம்பிச்சிடலாம். சின்ன தம்பி, சின்ன தம்பி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போயிட்ட நீ? என்ன சின்ன தம்பி, உனக்கு பிடிச்ச மாதிரி நேத்தி கடன் பண்ணிட்ட. சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா சோகமா இருக்க. நாக்குல வேல் குத்துனது வலிக்குதா? நாக்கெல்லாம் வலிக்கல ஐசம்மா, மனசுதான் வலிக்குது. ஏன் சின்ன தம்பி, என்னாச்சு? அதான் எப்பயுமே ஒரு பெரிய மனுஷரு என்னை தேடி வந்து அப்பப்ப பிரச்சனை பண்ணிட்டு போவாரு. ஆமா, அவரு இங்கேயும் என்னை தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு ஐசம்மா. இங்க வந்து பிரச்சனை பண்ணாரா? என்ன சொல்ற? இங்கேயும் என் சட்டையை பிடிச்சு அடிச்சிட்டாரு தெரியுமா? இங்க வச்சு சட்டைய புடிச்சாரா?
எங்க இருக்காரு அவரு? வா அவரை காட்டு, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். அதெல்லாம் வேண்டாம் ஐசம்மா. ஏன் சின்ன தம்பி? அவர்தான் உன்னை தேடி தேடி வந்து பிரச்சனை பண்றாருல, என்னன்னு கேக்குறேன். வா. இல்ல இன்னைக்கு அவர் விஷயத்துல நான் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டேம்மா. நீயா? நீ என்ன தப்பு பண்ண? ஒன்றும் இல்லைம்மா, தேங்காய் உடைச்சேனா என் நேரத்துக்கே நான் அவர் அந்த பக்கம் வர ஒரு சில்லு பறந்து போய் அவர் நெத்தியில் அடிச்சிருச்சு. பாவம், மனுஷனுக்கு சரியான வழி போல என் மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டாரு. உனக்கும் அவருக்கும் முன் ஜென்மத்துல ஏதோ பெரிய பகை இருந்திருக்கும் போல. அதான் இப்படி தொடர்ந்து போற இடம்லாம் சந்திக்கிறீங்க, சந்திக்கிறப்பெல்லாம் சண்டை போடுறீங்க. அப்படிதானே சின்ன தம்பி? அவரு இந்த கோயில தான் எங்கேயாவது இருப்பாரு. போய் என்ன ஏதுன்னு கேட்டுடலாமா? அட ஏன் ஐசம்மா நீங்க வேற. ஏன் ஐசம்மா, காலையில நீங்க கோயிலுக்கு வரும்போது பொட்டு வைக்காம வந்தீங்க? இல்லையே, பொட்டு வச்சிருந்தேனே. பொட்டு இல்லையா? ஆமாம்மா, பொட்டு இல்ல, வெறும் நெத்தியா தான் இருக்கு. வேர்வையில அழிஞ்சிருக்கும். ஓ, ஏமா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி வெறும் நெத்தியோட இருக்கலாமா? இருங்க. பொன்னி, இங்க பாத்தியா, இவங்களுக்கு கூட நம்மளும் துலாபாரம் கொடுக்கலாம்ல? கண்டிப்பா. நம்ம என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு அங்க விசாரிச்சுட்டு வந்துருவோம். வா. ஏய் சின்ன தம்பி, கடையில உன் டவல் காணாம போச்சுல? ஆமா. அதை எடுத்துட்டு போன உன் லவர் யாருன்னு தேடிட்டு இருந்தல்ல? ஆமா. அந்த பொண்ணை காட்டுறேன், வா. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா ஐசம்மா? தெரியும், வா. எங்க 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 இருக்கா? இந்த கோயிலுக்கு வந்திருக்காளா? வாங்க ஐசம்மா பார்க்கலாம். இங்க தானே இருக்கான்னு சொல்லி ஐசம்மா கூட்டு வந்தாங்க. எங்க இருப்பா? ஐசம்மா, இது ஏன் துண்டு தானே? ஏமா ஏன் துண்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சுமா? அந்த பொண்ணு உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாளா? துவைச்சி இவ்வளவு சுத்தமா இருக்கு, இவ்வளோ வாசனையா இருக்கே ஐசம்மா. அந்த பொண்ணு தான் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காளா? அந்த பொண்ணு யாரு ஐசம்மா? எனக்கு அந்த பொண்ணை காட்ட மாட்டீங்களா?
என்ன ஐசம்மா, உங்க போட்டோ இருக்கு? ஓ, உங்க பேக்ல இருந்த போட்டோ தெரியாம இதுக்குள்ள வந்துருச்சா? சரி சரி. அந்த டவலை எடுத்துட்டு போன பொண்ணு ஏன் நானா இருக்க கூடாது? ஐசம்மா, என்ன சொல்றீங்க? இந்த டவலை உனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் சுத்தமா துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற பொண்ணு ஏன் நானா இருக்க கூடாது? ஐசம்மா, நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஐசம்மா. காமெடி எல்லாம் அல்ல, உண்மை. நான் தான் அந்த டவலை எடுத்துட்டு போனேன். உன் ஞாபகமா இருக்கட்டும் தான் எடுத்துட்டு போனேன். நான் உன்னை லவ் பண்றேன் சின்ன தம்பி. ஐசம்மா, விளையாடாதீங்க. காலையில இருந்து சாப்பிடாம இருக்குது, பசிக்குது. வாங்க பேசாம நம்ம கடைக்கு போகலாம். நான் இவ்ளோ சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை நேசிக்கிறேன் சின்ன தம்பி. நான் உன்னை லவ் பண்றேன். ஐசம்மா, உளராதீங்க. எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு சத்தியமா புரியல. விளையாடுறீங்களா, காமெடி பண்றீங்களான்னு எதுவுமே புரியல. என்ன விட்டுருங்க ஐசம்மா, நான் முதல்ல வீட்டுக்கு போறேன். சின்ன தம்பி, நான் விளையாடல, காமெடி பண்ணல, ஏப்ரல் ஃபூல் பண்ணல. சீரியஸா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் மனசோட அடி ஆழத்துல இருந்து சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை லவ் பண்றேன். சின்ன தம்பி, ஒரு நிமிஷம் நில்லு. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ சின்ன தம்பி. நில்லு. சின்ன தம்பி, சின்ன தம்பி நில்லு. சின்ன தம்பி, சின்ன தம்பி நில்லு. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ சின்ன தம்பி. மொத போனுக்கு பயந்து நடுங்கின வேலுச்சாமி இப்போ வேற மாதிரி பேசுறானா? சம்திங் ராங். மாமனாருக்கு மருமகள் சப்போர்ட், சோ மாமனாருக்கு ஒரு தெம்பு வந்திருக்கு. நேரா சப்போர்ட்டே அட்டாக் பண்ணோம், எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஹலோ ஹலோ ராஜாராம், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. சௌக்கியமா? யார் நீங்க? என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களை தெரியாம இருக்க முடியுமா? எவ்வளவோ விஷயங்கள் உங்களை பத்தி நல்லாவே தெரியும்.
பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தான தர்ம சிந்தனை உள்ளவர், அசோசியேஷன் செக்ரட்டரியோட ஹஸ்பண்ட். ஹலோ, நிறுத்துங்க. இதெல்லாம் ஜெனரல் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்குமே ஈஸியா தெரியுற விஷயம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வர சொல்றீங்க. ஐ மீன் பர்சனலுக்கு வர சொல்றீங்க. ஓகே, மிஸ்டர் வேலுச்சாமி, அதான் உங்க மாமனார். ரொம்ப பெரிய மனுஷன்ல அவரு. கோயில் தர்மகத்தா, பெரிய லேண்ட்லார்டு. அவரு ஒரு வார்த்தை சொன்னா ஊரே கை கட்டி கேக்கும். அவ்வளோ பெரிய மனுஷன். ஆனா அவ்வளோ பெரிய மனுஷன் இங்க சென்னைக்கு வந்து மலரை பார்த்து கை கட்டி கும்பிட்டு பயப்படுறாருன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? மலரா? யாரு மலரு? அவங்கள பார்த்தா என் மாமா இதுக்கு பயப்படணும். என் மாமால யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாரு. சபாஷ் ராஜாராம், சபாஷ். உங்க மாமனார் தான் பெரிய நடிகன்னு நினைச்சேன், நீங்க அவரையே மிஞ்சுறீங்க. அப்போ மலர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தத்தோட தான் பேசுறேன் ராஜாராம். அந்த லேண்ட்லார்டுக்கு முதல் தடவை ஃபோன் பண்ணி மலர்னு சொன்னதும் நடுங்கி தலை தடந்த மனுஷன் இப்போ தெனாவட்டா பேசுறாருன்னா அதுக்கு காரணம் நீங்க தானே தெரியுது. பெரிய துப்பறிவு புலி மாதிரி போனை ட்ரேஸ் பண்ணி நம்பரை கண்டுபிடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு மலருக்கும் மாயாவுக்கும் உள்ள கனெக்ஷன் கண்டிப்பா தெரியாதுல? மிஸ்டர் ராஜாராம், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா இந்த மலரு, மாயா, வேலுச்சாமி, பொன்னி, இப்போ ராஜாராம், உங்க எல்லாருக்கும் இடையில இருக்கிற பந்தம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, மலரே மாயாவா இருக்கட்டும், மாயாவே மலரா இருக்கட்டும், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் இருக்க உறவு தான் தெரிஞ்சு சொன்னீங்கல்ல. வேலுசாமி மாமாவுக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாராம், உங்க எல்லார பத்தியும் இவ்ளோ தெரிஞ்ச எனக்கு மலருக்கும் வேலுச்சாமிக்கும் என்ன உறவுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு 48 hours நான் டைம் தரேன். அதுக்குள்ள மலருங்கிற மாயாவுக்கும் வேலுச்சாமிக்கும் என்ன உறவுங்கிறத நீங்க உங்க வாயாலேயே உங்க வைஃப் பொண்ணுகிட்ட சொல்லணும். இல்ல நான் வந்து பொண்ணுகிட்ட சொல்லுவேன். ஹலோ ஹலோ, யார் நீங்க? என்ன பொண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னா பயந்துருவனா? மிரட்டுறீங்க? ஹலோ ஹலோ. ஆ, கேக்குது சார், நல்லா கேக்குது. பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன்னு சொன்ன உடனே மாமனாரும் மருமகனும் இந்த நடுங்க நடுங்குறீங்க. ஆனா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களே. இப்ப நான் போனை வைக்கிறேன், ஆனா நான் மறுபடியும் பேசுவேன். ஹலோ ஹலோ.
என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை. என்ன நீங்க யார்கிட்ட பேசுனீங்கன்னு தானே கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கு போய் இவ்வளோ தடுமாறுறீங்க? அது யாரும் இல்லை பொண்ணு. வேணாம் விடு. ம், நீங்க சொல்லலைனாலும் எனக்கு தெரியும் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு. நான் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தானே இருக்கேன். மாமனாரும் மருமகனும் மணிக்கணக்கா பேசிக்கிறீங்க. வர வர எங்க அப்பா எனக்கு ஃபோன் கூட பண்றதில்ல. அப்படி என்னதான் 2 பேரும் பேசுவீங்களோ தெரியல. சரி, பேசுங்க பேசுங்க. யார் அவ? 48 மணி நேரம் கெடுன்னு சொல்றா. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா? என்ன பண்ணலாம்? சின்ன தம்பி நில்லு. என்னாலலாம் முடியாது. ஆளை விடுங்கம்மா. சின்ன தம்பி, ஐயோ, சின்ன தம்பி, ஏய் சின்ன தம்பி, சின்ன தம்பி நில்லுன்னு சொல்றேன்ல. சின்ன தம்பி, சின்ன தம்பி, சின்ன தம்பி நில்லு. சின்ன தம்பி நில்லுன்னு சொல்றேன்ல. ஐசம்மா என்ன விடுங்க, நான் போறேன். சின்ன தம்பி, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ஊர் உலகத்துல எந்த பொண்ணும் ஒரு பையன் கிட்ட கேட்காத விஷயத்தையா நான் கேட்டேன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன். இத சொன்னது தப்பா? ஐசம்மா, நீங்க எனக்கு ஐசம்மா. எங்க போய் எப்படி பொழைக்கிறேன்னு தெரியாம தவிச்சு போய் நின்னப்ப எனக்கு கை கொடுத்த தெய்வமா நீங்க. அது மட்டும்தான் என் மனசுல எப்பயுமே இருக்கு. உங்களை எப்பயுமே என்னால இப்படி நினைச்சு பார்க்க முடியாதுமா. சின்ன தம்பி, சின்ன தம்பி, நான் என்ன உன் கூட திட்டம் போட்டா பழகுனேன்? எல்லாரோடையும் பழகுற மாதிரி தானே உன்கிட்டயும் பழகுனேன். இவ பொன்னியோட பொண்ணு ஐஸ்வர்யா ஆச்சே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆனா உன்னோட வெள்ளந்தியான குணம், எல்லாருக்கும் இறக்கப்படுற உன் மனசு, கள்ளங்கபடம் இல்லாம இருக்க உன் தன்மை, இது எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னையே அறியாம உன் மேல காதல் ஆயிட்டேன் சின்ன தம்பி. நான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? கோடீஸ்வரனோட மக ஒரு சாதாரண பையன் கிட்ட என்ன கேட்டு கெஞ்சிட்டு இருக்கா? ஐசம்மா, என்னதான் குப்பை பறந்து கோபுரத்து மேலேயே விழுந்தாலும் குப்பை கோபுரம் ஆகாதுமா. நான் அந்த குப்பை. நான் ஒரு கிராமத்தான் ஐசம்மா. படிப்பறிவு இல்லாதவன். வெள்ளந்தியா இருக்கதும் கள்ளங்கபடம் இல்லாம இருக்கதும் அந்த கிராமம் எனக்கு கொடுத்தது. இதுக்காகலாம் நீங்க என் மேல ஆசைப்படக்கூடாதுமா. ஐசம்மா, உங்க தகுதி வேற, உங்க உயரம் வேற, உங்க வாழ்க்கையே வேறம்மா. நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய இடத்துல வாழ வேண்டியவங்கம்மா. நீங்கெல்லாம் என் மேல ஆசைப்படுறதே தப்புமா. இல்ல சின்ன தம்பி, புத்தி இல்லாம பேசிட்டு இருக்க. படிப்பு, வாழ்க்கை, அந்தஸ்து இதெல்லாமா பார்த்து காதல் வரும்? காதல் எப்பவும் மனசை மட்டும்தான் பார்த்து வரும். ஒருத்தரோட மனசை பிடிச்சிருந்ததுன்னா அது காதலிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு தெரியும் எனக்கு உன் மனசு பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஐசம்மா, நீங்க எனக்கு வேலை கொடுத்த பாஸோட தங்கச்சி ஐசம்மா. எனக்கு உங்க மேல நன்றி உணர்வு மட்டும்தான் இருக்கு. ஆனா காதல்லாம் சத்தியமா கிடையவே கிடையாதுமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கம்மா. என்னைய புரிஞ்சுக்கோங்கம்மா. இல்ல சின்ன தம்பி, நான் உன்னை விடுறதா இல்ல. நான் உன்னை போக விட மாட்டேன். என் லவ்வை ஏத்துக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். ஐயோ ஐசம்மா, என்ன விடுங்க, நான் போறேன். ஏய் சின்ன தம்பி, இங்க பாரு, இப்ப என்னதான் சொல்ல வர? ஐசம்மா, முடிவா என்னோட பதில் இதுதான். இது மாதிரி எப்பவும் ஒரு எண்ணத்தோட என்கிட்ட பேசாதீங்கம்மா.
நீங்க எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஐசம்மா தான். கடவுள் மாதிரி இல்ல, அதுக்கும் மேல. அப்படித்தான் என்னால பார்க்க முடியுமே தவிர நான் காதலிக்கிற பொண்ணா உங்களை ஒருபோதும் பார்க்க முடியாதுமா. என்ன மன்னிச்சிருங்க. கையெடுங்க. விடுங்கம்மா. நில்ல. விடுங்கம்மா. ஐயோ சின்ன தம்பி ஏன் இப்படி பண்ற? ஐசம்மா, யாராச்சும் பாத்துற போறாங்க ஐசம்மா. விடுங்க. விடுங்கங்கறல. போறியா? போ சின்ன தம்பி போ. நீ என் காதல வேண்டான்னு சொல்லிட்டு போறல, நான் உன்னை விட போறதில்ல. உனக்கு என் காதல புரிய வைப்பேன், உன்னை ஏத்துக்க வைப்பேன். அந்தஸ்து பார்த்து வர்றதில்ல காதல் சின்ன தம்பி. நம்மள நல்லா பாத்துக்கிற மனசுதான் முக்கியம். நீ என்ன நல்லா பாத்துக்குவ, என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? என்னடா அது, பழம் நழுவி பால்ல விழுது. பொன்னியோட பிடிமானம் எதுவும் நம்ம கையில இல்லையே நினைச்சிட்டு இருக்கிறப்போ தானா வந்து ஒரு விஷயம் கையில மாட்டுதே. இவ பொன்னியோட மக ஐஸ்வர்யா, ஆனா அவன் யாருன்னு தெரியலையே. பார்த்தா படு லோக்கலான ஆளா இருக்கான். ஆனா இந்த ஐஸ்வர்யா அவன்கிட்ட ஏதோ மன்றாத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இவளோட முக்கியமான விஷயம் ஏதாவது மாட்டிட்டு இருக்குமோ? சரி, விசாரிப்போம். எப்படியோ நல்ல மேட்ரு சிக்கி இருக்கு. இதை கொஞ்சம் நல்ல ரிசர்ச் பண்ணோம்னா பொன்னியோட குடும்பத்துக்குள்ள புகுந்து செம்ம ஆட்டம் காட்டலாம். காட்டுறேன். இந்த பவித்ரா மாத்திரையை போடு. ஆஹா, எனக்கு வேண்டாம் சூர்யா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு மாத்திரை எல்லாம் வேண்டாம். ஐயோ, டாக்டர் சொன்னதுல மிஸ் பண்ணக்கூடாது பவித்ரா. காலையிலேயே மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இந்த போடு போடு. என்ன சூர்யா? போடு. இந்த புடி. பார்த்து போடு. சின்ன தம்பி, காலையில இருந்து எங்க போன? உங்களுக்கு தெரியாதா? அவன் சொல்லலையா? இன்னைக்கு அவன் கோயில்ல அழகு குத்தி நேர்த்தி கடன் செஞ்சுட்டு வந்திருக்கான். அழகு குத்துறன் வேண்டுதலா? அதான் அப்பவே சொன்னேன்ல பாஸ், தங்கச்சிக்கும் மருமகளுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். அதான் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். அவன் எப்பவுமே அப்படித்தான்ப்பா. என்ன தவிர சொந்தன்னு யாரையும் பார்க்காம வளர்ந்துட்டான். யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோ, உடனே ஓடி போய் உதவி செய்வான். யாரோ ஒருத்தருக்கே அப்படி உதவி செய்யறான்னா உங்க 2 பேரையும் சொந்தமா நினைக்கிறான். அப்புறம் அவனை சொல்லவா வேணும்? உண்மைதாம்மா. எனக்கும் அண்ணன் தம்பின்னு யார் இருக்காங்க சொல்லுங்க, சின்ன தம்பியை தவிர. சின்ன தம்பி, நான் உன்னை கடைக்கு உதவியா இருக்கும் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ எங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டேன். என்ன பாஸ், இதெல்லாம் ஒரு விஷயமா? என் தங்கச்சிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி சின்ன தம்பி, நான் பவித்ராவை செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போறேன். நீ கடையை பார்த்துக்கோ. பார்த்து கூட்டு போ பாஸ். தங்கச்சிமா பார்த்து போயிட்டு வாங்க. சரி வா.
அவ்வளோ நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கிற குடும்பத்துக்கு என்னால் எந்த களங்கமும் வந்துடக்கூடாது முருகா. இந்த டவலை எடுத்துட்டு போனது ஏன் நானா இருக்கக்கூடாது? நான் தான் இந்த டவலை எடுத்துட்டு போனேன். உன் ஞாபகமா இருக்கட்டும் தான் எடுத்துட்டு போனேன். நான் உன்னை லவ் பண்றேன் சின்ன தம்பி. சின்ன தம்பி, டேய் சின்ன தம்பி, தனியா நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா அது? பாட்டி, வீட்டுக்கு போய் துணிமணியெல்லாம் எடுத்து வை. நாம ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு போறோமா? டேய் என்ன சொல்ற நீ? என்னமோ திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்ற. எதுக்குடா ஊருக்கு போகணும்? எல்லாத்துக்கும் நான் அப்புறமா விவரமா பதில் சொல்றேன். ஆனா இப்ப நாம ஊருக்கு போறோம். டேய் என்னடா பேசுற நீ? இவ்வளவு நேரம் தங்கச்சி பாஸ் அப்படின்னு வினிக்கரிக்க பேசிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா அவங்க கிட்ட சொல்லாம போலாங்கிற. ஏண்டா உனக்கு கிறுக்கு இருக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? கிளவி, நான் சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு மட்டும் சொல்லு, புரியுதா? என்ன என்ன யோசிக்கிற? முடியாதுடா, நீ வேணா போ. நான் இங்கதான் இருப்பேன், நான் வரமாட்டேன். ஆமா, ஆனா சும்மா இருக்க மாட்டேன்டா. உன் தோல்ல கடந்த துண்டை பொக்கிஷமா நினைச்சு எடுத்துட்டு போனா பத்தியா ஒருத்தி. அவளை தேடி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்டா. ஆமா, முடிவா சொல்லிட்டேன். பாடா. ஏய் ஏய் பாட்டி, ஏய் கிளவி, அந்த துண்டை எடுத்தது ஐசம்மாதாங்கிற விஷயத்த நான் எப்படி பாட்டி உனக்கு சொல்ல முடியும்? இல்ல சின்ன தம்பி, நான் உன்னை விடுறதா இல்ல. நான் உன்னை போக விட மாட்டேன். என் லவ்வை ஏத்துக்காம உன்னை நான் போக விட மாட்டேன். பூஜா. என்ன மேடம்? இத பாரு, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பாரு. இது ஐஸ்வர்யா. கூட நிக்கிற பையன் எங்கேயோ பார்த்திருக்கேனே. கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். பொன்னியோட பையன் சூர்யா கருப்பட்டி காஃபி ஷாப் வச்சிருக்கான்ல? ஆமா, அந்த கடையில இவன் தோசை மாஸ்டரா இருக்கான். தோசை மாஸ்டரா? என்ன சொல்ற பூஜா? ஆமா மேடம், நான் ஏற்கனவே ஒரு நாள் சூர்யா கடையை ஃபாலோ பண்ணேன். அப்பதான் இவனை பார்த்தேன். ஏற்கனவே அவன் பார்க்கறதுக்கு லோக்கலான ஆளா இருக்கான். நீ சொல்றதுல பார்த்தா ரொம்ப தர லோக்கலா இருப்பான் போலயே. ஆமா மேடம், தர லோக்கல் தான். நான் பார்த்தப்போ ஐஸ்வர்யாவும் இவனும் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ செந்தில் கிட்ட இவனை பத்தி விசாரிச்சேன். கோவில் திருவிழாக்கு போயிருந்தாங்கல்ல, அங்க இருந்து தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏதோ மிமிக்ரி எல்லாம் பண்ணுவான் போல இருக்கு. அதனால ஐஸ்வர்யா இவன் கூட ஜாலியா பழகிட்டு இருக்கா. இந்த போட்டோ காமிச்சேன்ல, இதுல ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிற மாதிரியா தெரியுது. இந்த பாரு. இல்ல மேடம், ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சீரியஸா மட்டும் இல்ல, அந்த ஐஸ்வர்யா அந்த பையன் கிட்ட ஏதோ ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த பையன் வேண்டாம் என்ன விட்டுடுன்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு இடையில என்ன விதமான பழக்கம் இருக்கும்னு நீ நினைக்கிற? மேடம், ஐஸ்வர்யா ஸ்டேட்டஸ் என்ன, இவன் ஸ்டேட்டஸ் என்ன?
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்டேட்டஸ்ங்கிறது இந்த விஷயத்துல வெறும் 0% தான் அக்கவுண்ட் ஆகும். அதான் தராதரமே இல்லாத ஒருத்தங்கிட்ட கோடீஸ்வரியோட பொண்ணு பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆமா மேடம், இப்பதான் புரியுது. நீங்க யோசிக்கிற மாதிரி உடனே என்னால கேட்ச் பண்ண முடியல. சோ பொன்னி வீட்ல இவளை யாரும் ஃபாலோ பண்ணல, சும்மா இஷ்டத்துக்கு விட்டுருக்காங்க. அதனால இவளோட வயசு அவங்கிட்ட இப்படி பேச சொல்லுது. மேடம், நான் இறங்குறேன். ஃபுல் டீடைல்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். அதையாவது உருப்படியா செய். கண்டு மட்டும் பிடிச்சிட்ட. இது சரியான சென்சிட்டிவான விஷயம், எமோஷனல் டிராமா. பிசினஸ்ல இனிமே அவளை ஜெயிக்க முடியாது. ஆனா பொன்னியோட குடும்பத்துல காலடி எடுத்து வைப்போம், நல்ல சரியான இடியா இறக்குவோம். அப்ப பொன்னி குடும்பம் மொத்தமும் வெடிச்சு செதறும்ல. பொன்னி அழிஞ்சா மாயாவுக்கு சந்தோஷம், மாயா அழிஞ்சா பொன்னிக்கு சந்தோஷம், நீங்க 2 பேரும் அழிஞ்சா எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு இடையில நான் ஒரு ஆட்டம் காட்டுறேன்டி. சின்ன தம்பி, அண்ணா அண்ணி எங்க? ஆளையே காணோம். உன்னதான் கேக்குறேன், காது கேக்கலையா? அம்மாடி, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. கோயிலுக்கு தான் போனான். திரும்பி வந்ததுல இருந்து பேய் அடிச்ச மாதிரி இருக்கான். அதுவும் சாதாரண பேய் இல்ல, ஊர் ஞாபகம் வர்ற அளவுக்கு தலையிலேயே போட்டு அனுப்புன பேய். அப்படியா பாட்டி? எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. கோயில்ல முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் கூட இருந்தேன். அப்படின்னா இவன் எதுக்கு திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்றான்? அத நீங்க தான் பாட்டி கேட்கணும். என்னத்த கேட்கறதுமா, ஜென்மம் முடிஞ்சா கூட கிடைக்காத சொந்த பந்த மாதிரி சூர்யா தம்பி, பவித்ரா, நீ எல்லாம் கிடைச்சிருக்கீங்க. அதை உணர்ந்த பின்னாடியும் இந்த பைத்தியக்காரன் இப்படி சொல்லிட்டு இருக்கானா அப்புறம் நான் என்னத்த சொல்றது சொல்லு? ஏய் கிளவி, இந்த பைத்தியம் கித்தின்னு பேசணும்னு வச்சுக்கோ, மண்டலே போட்டுரும் பாத்துக்க. போடுவடா, போடுவேன். நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னா இந்த மரமண்டையில தான் ஏற மாட்டேங்குதே. ஏண்டா, ஐசு மாதிரி ஒரு தேவதை கண்ணில் மட்டும் நாம படலைன்னா நமக்கு ஏதுடா இந்த வாழ்க்கை? யார் இப்ப இல்லன்னா? கடவுள் மாதிரி தான். ஆயுசுக்கு முன்னாடி நின்னு கும்பிடலாம், கன்னத்துல போட்டுக்கலாம், தோப்பு கர்ணம் கூட போடலாம். ஆனா ஆனா என்னடா, என்னங்கறேன்? அதுக்காக கோயில்லையே குடியிருந்துட முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்றேன், நாம ஊருக்கு போறோம். ஐயோ, இவனுக்கு என்னமா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஊருக்கு போறோம்னா போறோம், அவ்வளவுதான். இத பாருடா, நான் மட்டும் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ தாங்க மாட்ட. எவ்வளவு ஒருத்தி துண்டு எடுத்துட்டு போனால, அவளை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்டா. பாட்டி, இதுதான் சரியான முடிவு. அவளை தேடுறதுக்கு நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டியதில்ல. அவ இங்கதான் இருக்கா. என்னது? இங்க இருக்காளா? என்ன சொல்ற நீ?
ஆமா பாட்டி, இங்கதான் இருக்கா. நான் அவளை ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்ன தம்பிய அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ? அந்த பொண்ணை நீங்களும் பார்த்தா உங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவ ஒரு அன்பான, அடக்கமான, அழகான பொண்ணு. ஐயோ கடவுளே! அம்மாடி, நீ சொல்றத பார்த்தா உடனே அவளை பார்த்து பேசி முடிச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா? கண்டிப்பா அது நடக்கும் பாட்டி. என்னோட ஆசையும் அதுதான். டேய் பைத்தியக்காரா, நல்லா கேட்டுக்க. நான் இருக்கிற இருப்புக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் கேடு இல்ல. காலத்துக்கும் நான் பிரம்மச்சாரி தான். பாசன் தங்கச்சி வெளியே போயிட்டா நீ வேலை பார்க்க மாட்டியா? இப்படிதான் வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருப்பியா? 1000 தான் இருந்தாலும் இவங்க நம்ம முதலாளி அம்மா. இவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம். முதல்ல நீ போய் வேலையை பாரு. வா. ஏய் இரு இரு, போன் எடுத்துட்டு போ. பாப்பா பாப்பா. டேய், நான் ஒன்னும் முதலாளி இல்லடா சின்ன தம்பி. உன்னோட வருங்கால பொண்டாட்டி. அத ஞாபகத்துல வச்சுட்டு நடந்துக்கோ. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயோ, 3 நாள் ஆபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கல. எது எது எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப ஆபீஸ்ல என்ன பதில் சொல்ல போறேன்? எல்லாம் ரெடியா இருக்கு. இட்லி ரெடி, சட்னி ரெடி, சாப்பிட்டு போங்க. பிரீதா, 3 நாளா உட்கார்ந்து சாப்பிட்டதான் செஞ்சேன். இதுக்கு மேல சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப வெயிட் போட்டுருவேன். எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதுக்கு சாப்பிடாம போகணுமா? ஐயோ, நான் யூசுவலாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் பிரீதா. வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து சாப்பிடறத விட்டுட்டேன். சரியா, நான் கிளம்புறேன். ஸ்வேதா, ஹாய் ஸ்வேதா. என்ன திடீர்னு மார்னிங்கே வந்துட்டீங்க? அம்மா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸ்க்கு. பாரதி, இன்செமினேஷன் முடிஞ்சா ஒரு 10 days ஆவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களே. ஏதாவது ப்ராப்ளம்னா தான் 10 days ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு தான் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்னு சொல்லிட்டாங்களே. அதனால 3 days ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டாக்டர் சொன்னாங்க. வேணும்னா பிரீதாவை கேட்டு பாருங்க. 3 நாள் நான் எங்கேயுமே போல. ஒன்லி பெட் ரெஸ்ட் தான். 3 நாள் முடிஞ்சது, அதான் இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பிட்டேன். இல்ல பாரதி, 10 days ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க சொன்னதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாமே. இல்ல ஸ்வேதா, ஏற்கனவே 3 நாள் லீவ் எடுத்ததுல ஹெவி ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. இன்னைக்கு நான் போலனா தொலைஞ்சேன். அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டாவது போலாம்ல. சாப்பிடாம போறியே. உண்மையிலேயே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் டைம்க்கு ஆர்டரா சாப்பிட்டு பழக்கமே இல்ல. எப்ப பசிக்குதோ அப்போ சாண்ட்விச்சோ ஜூஸோ சாப்பிட்டு போயிடுவேன். ஐயோ, அப்படியா? ஆமா ஸ்வேதா. இல்ல, இந்த மாதிரி டைம்ல இப்படி இருக்க வேண்டாம் பாரதி. நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இதையாவது நீ சாப்பிடு. எத்தனை நாளைக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்க? 1 week. நோ வே ஸ்வேதா, என்னால கால்வாசி கூட இதை சாப்பிட முடியாது. இப்ப எனக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். மத்ததெல்லாம் போன்ல பேசுறேன். சரியா? பாய் பாய், நான் வரேன். என்ன பிரீதா, பாரதி குழந்தை மேல அக்கறையே இல்லாம பேசிட்டு போறா. என் அண்ணி கொஞ்சம் வர்க்ககாலிக். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல டென்ஷன். அதனாலதான் அப்படி பேசுறாங்க. ஈவினிங் அவங்க வந்த உடனே நான் எடுத்து சொல்றேன் ஸ்வேதா. இது வழக்கமா உண்டான குழந்தை இல்ல, IVFல உண்டான குழந்தை. அது செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் வருத்தம் எனக்கு புரியுதுடி. நான் அன்னிக்கிட்ட பேசுறேன். அவங்க வேலைக்கு கூட போக வேண்டாம். அவங்களுக்கு மாசம் என்ன பணம் தேவையோ அதை நான் கொடுத்துறேன். அதுக்கு மேல கூட நான் கொடுத்துறேன். ப்ளீஸ்,
அவங்கள வீட்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லு. இத நான் அவங்களுக்காக சொல்லல, அவங்க வயித்துல வளர்ற ஏன் குழந்தைக்காக தான் சொல்றேன். சரி ஸ்வேதா, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் வரி பண்ணிக்காத. அழாத, நான் பாத்துக்கிறேன். என்னமாச்சு? என்னாச்சு? இங்க பாருங்க. கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சு? என்னாச்சுங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னங்க ஆச்சு? வெறும் வயித்தோட வெளியில வராதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. வெறும் ஆளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கர்ப்பமாயிருக்கா. பசிக்குதோ பசிக்கலையோ, ஆனா டயத்துக்கு சாப்பிடணும் இல்லைங்க. இங்க பாரு, சாப்பாடு உனக்கு இல்ல, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்குன்னு நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். வா, கொஞ்சம் எந்திரிக்க ட்ரை பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஸ்வேதா நம்ம கிட்ட இவ்ளோ கெஞ்சினாங்க. செவ்வந்தி பூவே செவ்வந்தி பூவே சேமிச்ச உசுரேவா. சாரி ஸ்வேதா, எனக்குள்ள உனக்கு சொந்தமான குழந்தை வளர்த்தையே நான் கொஞ்ச நேரம் மறந்துட்டேன். எனக்கு பசிக்கலனா கூட இந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்காகவாவது நான் சாப்பிட்டுருக்கணும் தான். நீ இல்ல பொழப்பு, தண்ணி இல்ல காடு, நீ வந்த பிறகே ஈரம் வந்துச்சு. உயிரே ஓ உறவே ஓ உயிரே ஓ உறவே ஓ தெய்வத்தை எனக்கு காட்டிய தெய்வம் பொய்யார. இங்க பாரு ஸ்வேதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்ணீர் கசியும் காட்டிய தேவத நீதான். கரும்பு மொழியும் பிரீதா, டிஃபன் எடுத்துட்டு வா. நீ உட்காரு. எனது குல தெய்வம் நீயே, எனக்கு அருள் கொடுத்தாயே. நீ உன் கையாலேயே எனக்கு ஊட்டி விடு.
கூடு கட்டிக்கொள்ளு குயிலே காடு விட்டு வந்த மயிலே கண்ணுக்கு ஒளி தந்த வெயிலே உயிரே ஓ உறவே ஓ உயிரே ஓ உறவே ஓ செவ்வந்தி பூவே செவ்வந்தி பூவே சேமிச்ச உசுரேவா அம்மைக்கு பிறகு ஆண்டவன் எனக்கு காமிச்ச உறவேவா நீ போன பிறகு மூச்சே போச்சு நீ வந்த உடனே உயிர் வந்துச்சு நீ இல்ல பொழப்பு தண்ணி இல்ல காடு நீ வந்த பிறகே ஸ்வேதா, சொல்லும்போது நான் என்ன மட்டுமே நினைச்சு பதில் சொல்லிட்டேன். ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உன் குழந்தை எனக்குள்ள இருக்கிறத நான் உணர்ந்தேன். அது போதும் பாரதி. நான் சொன்னப்போ கேட்டிருந்தா கூட அது ஃபார்மாலிட்டிக்கு கேட்டிருந்ததா இருக்கும். பட் இப்போ யூ ஃபெல்ட் இட். இது நிலைக்கும். சாரி பாரதி, உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்னால என் குழந்தையால கொஞ்சம் சஃபர் ஆகுதில்ல? ஸ்வேதா, அப்படிலாம் நினைக்காத. இது வெறும் கமிட்மெண்ட் மட்டும் இல்ல, நான் மனசார ஏத்துக்கிட்டு தான் சம்மதிச்சேன். எங்க அம்மா உயிரை திருப்பி தந்த உனக்கு இந்த உசுரை நல்லபடியா பெத்தெடுத்த உன் கையில தருவேன். நான் என் குழந்தைக்காக மட்டும் உன் மேல பிரியம் காட்டல. உண்மையிலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உரிமையா நான் ஏதாவது பேசினேன்னா என்ன தப்பா எடுத்துக்காத. ஹே ஸ்வேதா, இன்னைக்கு நீ அழுத மாதிரி இனி சின்னதா கூட உன்னை நான் வருத்தப்பட விட மாட்டேன். பொறுப்பா நடந்துப்ப, போதுமா? அது போதும் பாரதி, அது போதும். ஹலோ ராஜாராம், கடைசியா பேசின போனு பாதியிலே கட் ஆயிடுச்சே. அப்பவே 48 மணி நேரம் கெடு வச்சாலே நாம ஏதோ ரியாக்ட் பண்ணலையேன்னு ஒரு சின்ன தடுமாற்றம் கூடவா உங்களுக்கு இல்ல? எதுக்குமா நான் தடுமாறணும்? நீ ஏதோ என் மொபைல் நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்க, எங்க வீட்டில் இருக்கவங்க பேரை ஒரு 2-3 பேரை தெரிஞ்சு வச்சிருக்க. அதை வச்சுக்கிட்டு பொழுது போகாம நீ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நான் தடுமாறணும்னு நீ எப்படிமா எதிர்பார்க்கலாம்? நம்பிட்ட ராஜாராம், நான் பண்ணிட்டு இருக்க போன்னால உங்களுக்கும் உங்க மாமனாருக்கும் எந்த தடுமாற்றமும் இல்ல, பயமும் இல்லன்னு முழுசா நம்பிட்டேன். ஐயோ, யாருமா நீ? என்னம்மா வேணும் உனக்கு? நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறது தயாரா இருக்குமா? தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி இப்படிலாம் மிரட்டாதம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. போதுமா? நீ நேர்ல வந்தேன்னு வச்சுக்கவேன், உனக்கு தெளிவா புரிய வச்சிருவேன். என்ன ராஜாராம், பேச்சிலே ஒரு நக்கல் தெரியுது. நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? வேற எப்படிமா நினைக்க சொல்ற? சொல்ல வர்ற விஷயத்தையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு என்ன வேணும்னு தெளிவா கேட்க மாட்டேங்கிற. உனக்கு ஏதோ டைம் போகாம எனக்கு ஃபோன் பண்ற, இல்ல அங்க ஃபோன் பண்ற, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க. இதை எப்படி நான் சீரியஸா எடுத்துக்கிறது? இதுக்கு எப்படி நான் குழம்பி போறது சொல்லு? வேற மாதிரி ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கானே. ஹலோ, என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? நீ நினைச்ச மாதிரி ரியாக்ஷன் என்கிட்ட இருந்து வரலையோ? என்னம்மா பண்றது? இந்த மாதிரி பணக்காரங்களா பார்த்து பிளாக்மெயில் பண்ற கும்பல் 100 கணக்குல இருக்கு. தினம் தினம் இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். ராஜாராம், அட டென்ஷன் ஆகாதம்மா. 10 கேஸ் எடுத்து நடத்தினா ஒரு 2 கேஸ் பவுன்ஸ் ஆகி மூஞ்சில் அடிக்க தான் செய்யும்.
அதுக்காக நம்ம ஸ்ட்ரக் ஆகி ஒரே இடத்துல நின்றக்கூடாது. ராஜாராம் இல்லைன்னா ஒரு சிவனேசன், வேலுசாமி இல்லைன்னா ஒரு மயில்சாமி, இப்படி அடுத்தடுத்த ஆளா பார்த்து போய்கிட்டே இருக்கு. பொன்னியோட லைஃப் உனக்கு அவ்வளோ நக்கலா இருக்குல்ல? மாயா, வேலுச்சாமி, பொன்னி ஒரு லைன்ல கனெக்ட் ஆகி நிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு தப்பு கணக்கு போட்டு தானே இவ்ளோ இலக்காரமா பேசிட்டு இருக்க. டேய் சும்மா நிறுத்துமா. என்னமோ தெரியும் தெரியும் சொல்லிட்டே இருக்கிய. அந்த தெரிஞ்சதை வச்சு நீ என்ன சாதிக்கலான்னு இருக்க அதை சொல்லு. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற, மூஞ்ச காட்ட மாட்டேங்கிற. இவ்வளோ சீப்பா நடந்துக்கிற உன்னை நான் எப்படி பார்த்து பயப்படுறது? சரி சொல்லு, எங்க இருக்கேன்னு சொல்லு, நேர்ல வந்து மீட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். எத்தனை வாட்டிடா சொல்லி தொலைக்கிறது? அன்பு நகர் 3வது தெருடா, அங்கதான் நிக்கிறேன். வா. 4 தடவை சொல்லிட்டேன்டா, அறிவு கெட்ட முண்டம். நிக்கிறேன் வா. என்ன, அன்பு நகர் 3வது தெருக்கு வண்டி விடுங்க. ஓகே சார். சரி, இப்போ நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மாயா, வேலுச்சாமி 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற உறவை பத்தி பொண்ணு கிட்ட உங்க வாயாலே சொல்றீங்களா, இல்ல நானே வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அட என்னம்மா நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? எதுவுமே தெரியாம நான் பொண்ணு கிட்ட போய் எப்படி சொல்லுவேன்? ஆமா, நீ தான் டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆச்சு. எல்லா விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. என்ன விஷயம் நீயே பொண்ணுகிட்ட நேரடியா சொல்லிரு. ஒருவேளை உனக்கு சொல்றது கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் போய் பொண்ணுகிட்ட சொல்லிடுறேன். ஏமா, உண்மையிலேயே ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறேன், அந்த வேலுச்சாமிக்கும் மாயாவுக்கும் என்னம்மா உறவு? ரொம்பவும் சோதிக்கிறீங்க, மொத்தமா சேர்ந்து அனுபவிப்பீங்க. என்னம்மா இது? நான் எங்கம்மா சோதிக்கிறேன்? என்னோட சந்தேகத்தை கேட்டேன், அவ்வளவுதானே. கோவப்படாது, எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். உடனே சோர்ந்து போயிடலாம் கூடாது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே எதிராளியோட பலம் தெரிஞ்சு மோதும். ரொம்ப வீக்கா இருக்க, இன்னும் கொஞ்சம் பலத்தை ஏத்திட்டு வா, அப்புறம் மோதும். என்னங்க வேணும் உங்களுக்கு? இல்ல, நான் தப்பா வேற யாரும் நினைச்சிட்டேன், சாரி. ஹலோ, சீக்கிரம் வாடா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்கிட்ட டிடெக்டிவ் வேலை பாக்குறீங்களா? எங்க இருக்கேன்னு தைரியம் இருந்தா சொல்லு.
பா என்னப்பா இது, பேர வீட்டு விசேஷத்துல கலந்துக்கணும்னு நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அடமழை நின்னாலும் செடிமழை நிக்காதுன்னு ஊர் பக்கம் சொல்ற பழமொழி மாதிரி தான் இந்த வீட்டு பிரச்சனை ஓயறதே கிடையாது. ஆமாப்பா, சூர்யா பாவம் வீடு தேடி வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கான். ஆனா அது அவரு பெருசா எடுத்துக்கவே இல்லை. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அவர் வருவாரானே எனக்கு தெரியலப்பா. என்னம்மா நீ, 1 மணி நேரத்துல நான் கிளம்பி ஓடி வந்ததே குடும்பத்தோட நம்ம எல்லாருமா போய் மனசார வாழ்த்தணும் தானே. அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. மாமா ப்ளீஸ்மா, அண்ணா நீ ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல. இது என்ன கேள்வி? நம்ம எல்லாரும் கண்டிப்பா போறோம். டேய், அத பத்தி தானடா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கணும்ல. அத்தை, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூடவா மாமா போக வேண்டாம்னு சொல்வாரு? அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, அதான் தாத்தா இருக்காருல்ல, அப்பா கிட்ட பேசி கண்டிப்பா சம்மதிக்க வச்சிருவாரு. நம்ம எல்லாரும் கன்ஃபார்மா போறோம். தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அண்ணா நீ ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரும் முன்னாடி போய் நிக்கணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. ஆமாப்பா, இங்க பாருங்க, நீங்க சொன்னா அவரு கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. பசங்க ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் குடும்பத்தோட அங்க போனா சூர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீங்க தான் உங்க மாப்பிள்ளையோட மணிக்கணக்குல போன்ல பேசிட்டு இருக்கீங்கல்ல, வர வர என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவருக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. நீங்க சொன்னா அவரு புரிஞ்சுப்பாருப்பா, கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அடிக்கடி போன்ல பேசுறேன்னா பொன்னி, அது வேற விஷயமா. நான் சொன்னா மாப்பிள்ளை கேட்டுருவாரா? வாய்ப்பே இல்லம்மா. சூர்யா மேல இருக்கிற கோபம் கூட குறைஞ்சிருக்கும், ஆனா என் மேல வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த மாப்பிள்ள. ஏதோ தீவிரமான ஆலோசனை இருந்தீங்க போல் இருக்கு. நான் வந்ததை நிறுத்திட்டீங்க. பேசுங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்பா கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், பெரிய விஷயம் இல்ல. சும்மா என்னத்த பேசிட்டு இருக்கிறது? ஊர்ல இருந்து சூர்யா வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இவர் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காரு. ஆனா இந்த வீட்டு நிலைமை தான் என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன நிலைமை புரியல? இல்ல, நாளைக்கு நம்ம எல்லாரும் போறோம் இல்ல. நாம எல்லாரும்ன்ற லிஸ்ட்ல என்ன சேர்க்காது. நான் வரல. மாப்பிள்ள, நம்ம வீட்டு வாரிசை தாங்கிக்கிட்டு நிக்கிற பவித்ராவோட வளைகாப்பு நான் எல்லாருமா சேர்ந்து போய் ஒன்னா நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்பா, சூர்யா வந்து நம்மளை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டப்போ என்னோட ஸ்டாஃபை நினச்சி தான் இதை பண்ணுறேன்னு பணம் கொடுத்தீங்களே, அந்த மாதிரி ஸ்டாஃபா நினச்சி ஃபங்க்ஷனுக்கு எங்கள் கூட வரலாமே. இல்ல, ஒண்ணும் இல்ல, அவன் தப்பு செஞ்சான், அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டீங்க. இன்னும் அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? உண்மையான கைதிங்களை கூட வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவைன்னு சொந்தக்காரங்கெல்லாம் போய் ஆறுதலா பேசிட்டு வருவாங்க. ஆனா என் புள்ள இவ்வளவு நாளா பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. அவன் பாவங்க. அதனால நாம எல்லாரும் போயிட்டு வந்துடலாமே. இத பாரு ராஜாராம், அன்னைக்கு வீடு தேடி வந்தவங்கள நீ மனசு நோகுற மாதிரி பேசி அனுப்பிச்சிட்ட. அப்பவே எனக்கு கோவந்தா. என்ன, நான் அமைதியா இருந்துட்டேன். அதுக்காக நீ இப்பவும் அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது சரியில்லைப்பா. தண்டிக்க தெரிஞ்சவங்களுக்கு மன்னிக்கவும் தெரியணும். என்ன பாரு, எனக்கு கூட தான் முதல்ல பவித்ராவை பிடிக்காம அவ கூட நெதம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. அதுக்காக இப்பவும் அப்படியா இருக்கேன்? இல்லையே. இல்ல, அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு வந்துடலாமே. நம்ம குடும்பத்தோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அப்பா ப்ளீஸ்பா. மாமா, நானும் இந்த வீட்ல பவித்ரா மாதிரி தானே.
அவளை மனசார வாழ்த்த வாழ்த்த அதோட எஃபெக்ட் எனக்கும் தானே வரும். அப்பா ப்ளீஸ் பா, அண்ணா நீ பாவம் பா. எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஆக நீங்க எல்லாம் ரொம்ப நியாயமானவங்க, நான் தான் ரொம்ப கொடூரமானவன். நீங்க எல்லாம் அப்படியே பாசத்தை அள்ளி கொட்டுறவங்க. எனக்கு பாசம், நேசம், இரக்கம் எதுவுமே இல்லாத அரக்க இல்ல. இல்லங்க, நான் அப்படி வேணாம். சொல்லல. நீங்க எல்லாம் ரொம்ப நிறைய பேசிட்டீங்க. இனிமே நான் பேசுறத மட்டும் கேட்டா போதும். நான் செய்யறதெல்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப முட்டாள்தனமா தெரியும். அது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படிக்கா? தண்டிக்க தெரிஞ்சவனுக்கு மன்னிக்கவும் தெரியணும். என்ன பாயிண்ட்! சூப்பர் பாயிண்ட்க்கா. மன்னிக்க தான் போறேன். கண்டிப்பா நான் மன்னிக்க தான் போறேன். உடனே நீதான் மனசு மாறிட்டியே, உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிலாம் கேட்க கூடாது. அது நடக்காது. அவனுக்கு இதோட வலி கொஞ்சமாவது தெரியணும். அப்படி ஒரு வலி இருந்தாதான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி வரணும்னு இன்னும் உழைப்பான். இல்லாம நான் மன்னிச்சிட்டேன், ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா அவனுக்கு வலியும் தெரியாது, முன்னேறி வரணும்ன்ற வெறியும் இருக்காது. ஆனா நாம போகாம அதுக்காக இவ்வளவு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம அவனை தண்டிக்கணுமான்னு கேட்கிறேன். அப்படிதானே? அப்படிதான். இதுல நல்லது என்ன இருக்கு, கெட்டது என்ன இருக்குன்னு 100 தடவை யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னோட விலகல், என்னோட கண்டிப்பு கண்டிப்பா அவனை தண்டிக்காது. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரல. என்ன யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். ஒருவேளை நீங்கெல்லாம் போகணும்னு நினைச்சா உங்க இஷ்டம். நானும் அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். மாப்பிள்ள, அது நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன தப்பு இருக்கு. சரி, வேண்டாம். நீங்க போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. வலியும் வேதனையும் எல்லாரும் சேர்ந்தே அவங்களுக்கு கொடுத்துடலாம். விடிஞ்சா ஃபங்க்ஷன். முக்கியமான எல்லாருக்கும் சொல்லியாச்சு பவித்ரா. நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்க போகுது. நாம கூப்பிட்டிருக்கிற எல்லாருமே வந்தா நல்லா சிறப்பா தான் இருக்கு சூர்யா. ஆனா என்ன பவித்ரா? இல்ல, மாமா கண்டிப்பா வந்துருவார்னு உன்கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இப்போ சந்தேகம் வருது சூர்யா. மாத்தி மாத்தி பேசாத பவித்ரா. கண்டிப்பா வருவாரு. ஆஸ்பத்திரி போயிருக்கேன்னு தெரிஞ்சு பதறி போய் வந்து பதறாம நம்ம கிட்ட பேசிட்டு போனவர் தானே. கண்டிப்பா வராம போயிட மாட்டாரு. வரணும் சூர்யா. அப்பதான் அந்த ஃபங்க்ஷனே முழுமையா நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரி, உனக்கு எதுக்கு சந்தேகம்? அம்மாக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருவோம். சூர்யா, ஃபார்மலா வரீங்களான்னு கேட்காம வேற மாதிரி ஏதாவது கேளு. சரி. சொல்லு சூர்யா. இல்லம்மா, நாளைக்கு எல்லாரும் மண்டபத்துக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? பவித்ரா கேட்க சொன்னா.
அத்தை ஆ அத்தை லைன்ல இருக்கீங்களா? பவித்ரா, இங்க நம்ம வீட்ல இருந்து யாருமே ஃபங்க்ஷனுக்கு வரப்போறதில்ல. சூர்யா, மா என்னடா திடீர்னு அமைதியாயிட்ட? எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நீங்க யாரும் வரலன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனே எனக்கு தேவையே இல்ல அத்தை. பவித்ரா சொல்றது சரிதாம்மா. நான் ஏதாவது சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடுறேம்மா. சூர்யா, ஆமாம்மா. நீங்களாம் வராம வேற யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் வராதுமா. சூர்யா, சொல்றத முழுசா கேளு. இத பாருடா, அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க எல்லாரும் வராம இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கல. தாத்தாவும் இதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்ப வரைக்கும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்படியும் உங்க அப்பா கேட்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு வராங்களோ இல்லையோ, உன் அம்மா நான் வருவேன்டா, கண்டிப்பா வருவேன். என்ன சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்லாம் எனக்கு தெரியாது. நான் அங்க கண்டிப்பா இருப்பேன். என்னடா உன் அம்மா நான் வந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? வேண்டாமா? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லமா. அப்படிலாம் இல்ல அத்தை. என்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். என் மருமக பவித்ராவுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அவ்வளவு சிறப்பா நான் பண்ணுவேன். அத நான் இருந்து பண்ணுவேன். சரியா? ஓகேம்மா, எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். மொத்த எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் நான் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேம்மா. சரிம்மா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். இங்க பாரு பவித்ரா, சூர்யா, கவலைப்படாத. நம்ம நினைச்சதை விட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும்.